புத்தகங்கள் மனிதகுலத்தின் உண்மையான துணையாக இருக்கின்றன. கதைகளையும் பாடங்களையும் அறிவையும் தலைமுறைகளுக்கு வழங்கி வருகின்றன. ஆனால் அவற்றை பாதுகாக்கும் விதம் அவற்றின் காலத்தையும் தீர்மானிக்கிறது. முதலில் உங்கள் புத்தகங்களை எப்போதும் பாதுகாப்பான அட்டையில் மடக்கி வைத்திருக்கவும், கடின அட்டையுடன் பாதுகாக்கவும். இந்த எளிய நடைமுறையை பயன்படுத்தி புத்தகங்கள் சேதமடைவதையும் கிழிவதையும் தடுக்கலாம். இது நூல்களின் ஆயுளை நீட்டிக்கிறது. ஒரு புத்தகத்தை 120 டிகிரிகளுக்கு மேல் திறக்கவோ அல்லது அழைத்தவோ கூடாது. பைண்டிங்கை மிகவும் பலவீனமாக்கும். புத்தகத்தின் பக்கங்களை எச்சில் தொட்டு திருப்புவது சுகாதாரமற்றது. பக்கங்களை பலவீனமாக்கும். படிக்கும் போது மூலையில் மடிப்பதற்கு பதிலாக புக் மார்க்குகளை பயன்படுத்தவும். இந்த சிறு பழக்கம் புத்தகங்களை எதிர்கால வாசகர்களுக்காக பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும். நூல்களை நேர்கோட்டில் அடுக்கி வைத்திருங்கள். அட்டைக்கு தேவையற்ற அழுத்தத்தை தடுத்து அவற்றை சிறந்த நிலையில் வைத்திருக்கிறது. லோகமானிய திலகர் புத்தகங்களை தனது பொக்கிஷமாக மதித்தார். அவர் தனது வேஷ்டியை வழங்கினாலும் புத்தகங்களை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று கூறியவராம். அந்த அளவுக்கு நூல்களை நேசிக்கும் நம்மால் அவற்றை எதிர்கால தலைமுறைகளுக்காகவும் பாதுகாக்க முடியாதா என்ன? குழந்தைகளுக்கு புத்தகங்களின் அருமையை உணர்த்தி இந்த பொக்கிஷங்கள் பல தலைமுறைகளுக்கு கல்வியளிக்கவும் ஊக்கமளிக்கவும் பெரும் வல்லமையையும் அளிக்க வல்லது.